என்ன தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் வீட்டில் வருகிற தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக இந்த நிகழ்ச்சியை காத்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். என்ன இந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்கள் ஏதாவது தெரிவிக்கிறீங்களா? பரவாயில்ல, தெரிவிக்கிறவர்கள் பெயர் பெற்றவர்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த சேனல் தொடர்ந்து பார்க்குற பிள்ளைகள் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் ஒன்று, அவர்கள் இஸ்ரவேல் ஜனம். அவர் மறக்கப்படுவதில்லை, அவர்கள் கைவிடப்படுவதில்லை, அவர் ஒடுக்கப்படுவதில்லை. அதுதான் உண்மை. அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமை இந்த ஆண்டு இயேசு வாழ்றார் ஜீவவிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிறோம். கண்ணீரை விதைக்கிறவங்க கம்பீரத்தோடு இருப்பார். யார் இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுக்கப்பட்ட அது வாக்குத்த வார்த்தை. இங்கே இஸ்ரவேல் தானே, இஸ்ரவேல் ஜனம் தான் கண்ணீரோடு விதைக்கிற ஜனம். என்னப்பா அப்போ இஸ்ரவேல் ஜனம், நாங்கள் இஸ்ரவேல் தான் பிறக்கணுமா? இல்லை, இந்த பூமியில் கஷ்டத்தோட கண்ணீரத்தோட பாரத்தோடு சுமந்து கொண்டு கொடுக்கப்பட்டதில் உண்மையை உத்தமாக வாழ்கிற ஜனங்களுக்கு ஒரு பெயர் ஒன்று, அவர்கள் தான் இஸ்ரவேலர்கள். ஒரு ஜாதி ஜனம் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகள். கண்ணீர் வடிக்கிற அனைத்து ஜனத்திற்கும் மெய்யான தெய்வம் ஒருவர் உண்டுனா அவர்தான் ஜீசஸ், அவர்தான் இயேசு. அதான் முதல் பதிவு. அதே நினைப்பாங்க, கிறிஸ்தவர்களுக்கு தான் இயேசு தெய்வமோ? கிறிஸ்தவனுக்கு இயேசு தெய்வம் அல்ல, மனுஷிக்கு கர்த்தர் தெய்வம். அவன் ஜீவனுள்ள மனுஷனுக்கு மனுஷி கர்த்தர், ஜீவனுள்ள தெய்வம் தெய்வம். ஆமென். மரித்து போகிற ஜனங்களை உயிரோடு எழுப்புவதற்கு கர்த்தர் உண்மை உள்ள தெய்வம். இதில் நிறைய வார்த்தை இந்த வருஷங்களால் சத்தியம் இருக்கிறது. மருத்துவர் எழுப்புகிற தெய்வம். ஆமீன். அல்லேலூயா. உணர்ந்து போன எலும்பு உயிரோடு எழுப்புகிற கர்த்தர், மறுத்து போய் சரளமாக யாருமே என்று சொல்லி கொண்டிருந்த ஜனத்தை எழுப்புகிறவர் கர்த்தர் இயேசு. இயேசு பணத்தை எழுப்புனவர் இயேசு. பணம் என்று சொல்லி கொண்டிருந்த மனுஷனை நாத்தம் பொறிச்ச வாழ்க்கை என்று விடுதலை கொடுத்து எடுக்கிறவர் இயேசு. பாவத்தில் வாழ்கிற ஜனத்தை, பரியாசத்தோடு இருக்கிற ஜனத்தை எழுப்பி விடுகிறவர் இயேசு. அவர் தான் ஜீவபலியானவர் கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேல் ஜனம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவங்க அப்படிதான் அந்த பாலத்தேடு விடுற காரண இஸ்ரவேல் கொடுத்தாரு. இது என்னை ஆராதிப்பது விடு, அந்த ஜனம் ஆராதிக்க வரணும், கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இங்கே சங்கீதக்காரன் 145ஆம் அதிகாரம் 14ஆம் வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தூக்கி விடுகிறாராம். யாரை தூக்கி விடுகிறாரு? விழுந்து போன ஜனத்தை. ஒரு ஆண்டவருக்கு பொண்ணை விழுந்தாலும் அவன் என்ன செய்வான்? எழும்புவான். அப்படின்னு தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன் இந்த நாளில். ஆண்டவருக்கு பொண்ணை எத்தனை முறை விழுந்தாலும் எழும்புவாய்னி வேதம் சொல்லிருக்கிறது. மிகா 7ஆம் அதிகாரம் 7-8 வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் என்றால் கர்த்தர் நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருவார். 8ஆம் வருஷத்துக்குள்ள வாசிங்க. என் சத்ருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தருக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மீகா 7ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். நானோ வென்றால் எவ்வளவு அது தீர்க்கதரிசியோட ஒரு பெரிய மேன்மையான வார்த்தை பாருங்க. நானோ வென்றால், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்றால், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்றால், நான் இஸ்ரவேல் என்றால், நான் கண்ணீர் வடிக்கிறவன் என்றால், நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவன் நிமித்தம்
நான் பாட அனுபவித்த நிமித்தம், நான் தூக்கம் அனுபவித்த நிமித்தம், நான் அநேகர் கைவிடப்பட்ட நிமித்தம், நான் பாடப்பட்ட நிமித்தம் என்னை கர்த்தர் இணைச்சுவார். ஆமீன், ஆமீன். அல்லது கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். தேவன் என்னை கேட்டருளுவா. நானும் என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டிருப்பேன். உங்கள் பார்க்க நான் கண்டு நோக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த மந்திரம் என்னை என்ன செய்ய முடியும்? இந்த வியாதி என்னை என்ன செய்ய முடியும்? இந்த பாவம் கிட்ட இருக்கு. இந்த பாவத்துக்கு நான் அடிமையாவதில்லை. சொல்லு, இந்த பாவம் என்ன தோறாது, இந்த பிராந்தி பள்ளி என்ன தோறாது, இந்த பணாசை என்ன ஒன்றும் மேற்கொள்ளாது. இந்த செல்லுக்கு நான் அடிமை ஆக மாட்டேன். சொல்லு செல் சும்மா இருக்க மாட்டேன். நான் செல்லு இல்லாமல் இருந்தால் எனக்கு உறக்கமே இல்லை. இந்த செல்லுக்கு அடிமையாக மாட்டேன். நீ செல்லு இல்லாமல் நீ உறக்க வராது, உண்மைதான். நீ கேட்கிட்டு பேசிட்டு பேசாம உனக்கு வராது, உண்மைதான் சொல்கிறேன், இல்லைன்னு இல்லை. ஆனால் இது அடிமையாக மாட்டேன். சொல்லு, இந்த செல்லுக்கு நான் அடிமை இல்லை. இந்த தேவைக்கு என்ன மணிபாசை காட்டுறாரு அப்படி பார்க்குறீங்களா? இதுதான்ப்பா இதுக்கு எல்லாமே. ஆமீன், இதுதான் இருக்கு. இப்போ எல்லாம் என்ன, இந்த தேவைக்காக நான் விழுந்து போக மாட்டேன். அப்படின்ற தேவை நான் விழுந்தாலும் கர்த்தர் என்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். பண ஆசை எல்லாத்தையும் இருக்கும். நான் இதையும் விழுந்து போக மாட்டேன். அப்படியே விழுந்திருந்தாலும் என்னை கர்த்தர் எழுப்புவார். ஆமீன். இதில் நான் கலங்கவும் மாட்டேன். என் தெய்வம் எனக்கு உண்மையுள்ளவர். அதுதான் இந்த மீகால இந்த தேவ உடைக்கார வலுக்கட்டாயமாக சொல்கிறத நான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளே போவதற்காக தான் இயேசுவார் உழைத்தது நான் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் சாட்சியை சொல்வேன். என்ன அநேக பிள்ளைகள் என்னை துக்கப்படுத்த உண்டு, பாரப்படுத்த உண்டு. நான் தேவனுடைய இல்லத்தை கட்டும்போது, தேவனை ஆராதிக்க ஜெப வீட்டை கட்டும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என் உடன் இருந்தவர்களெல்லாம் என்னை கைவிடப்பட்டு என்னை வெறுமையாக என்னை குற்றீடாக்கப்பட்டிருப்ப நாட்கள் உண்டு. ஆனால் என்னை மனுஷர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடவில்லை. கொடுப்பேன் என்று சொன்னவர் கைவிட்டது உண்டு. ஏதோ கொஞ்சம் கடனுக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருக்கலாம். என் இயேசுவுக்கு முன்பாக நான் நிமித்த கண்ணீர் வடித்திருக்கலாம். நிந்தனைகள், அவமானங்கள், தூஷணங்கள், நெருக்கம் வந்த போதிலும் என்னை கர்த்தர் கைவிடவில்லை. நானும் என்றால் எழுந்திருப்பேன். நான் ஒரு கதையை சொல்ல வைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் ஒரு நாள் ரொம்ப விளவீனமாக இருந்தேன். அப்போது ஒரு ஃபோன் வந்துடுச்சு. கொஞ்சம் அதிகமான 1 மணி நேரம் பைக்கில் போக வேண்டிய சூழ்நிலை. அந்த இடத்துல ஒரு ஃபோன், ஒரு விசுவாச பிள்ளை ஒரு சகோதரரை ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் காணிக்க இருக்குப்பா, வரீங்களா, வந்து வாங்கிங்கப்பா அப்படின்னாங்க. ஆனால் கொஞ்சமாக நிறைவோ எனக்கு தெரியாது. எனக்கு அதே தினத்திலே எனக்கு காலையில் எனக்கு காசு தேவை, உழைத்து தேவை இருக்கிறது. உடல்நலம் எனக்கு கொஞ்சமே முடியலம்மா. நான் பார்த்திருந்தேன். முடியுமா என்று கேட்டால் முடியாது. ஆனாலும் கர்த்தரை பெறப்பட்டார். தேவை இருக்கிறதே என்று கண்ணீரோடு நான் பைக்கை எடுத்து விட்டு கடந்து சென்றேன். நல்ல மழை பெஞ்சு கொண்டே இருந்த கோட்டையும் போட்டு விட்டு கல்மட்டு வைத்து விட்டு நான் கடந்து சென்றேன். போய் இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து இறங்கி விட்டு இருட்டி விட்டது. போகிற இடம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளாடி ரப்பர் ஸ்டேட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய சூழ்நிலை. உள்ளே நடந்து போய் கொண்டிருக்கும்போது
எனக்கு நடக்கிற தள்ளாட்டம் பொறுத்துள்ளோம். ஏன்னா உபவாச நாட்கள். நான் இப்போ சொல்கிறேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் கட்டுவேன், ஊழியத்தை கட்டுவேன், கர்த்தருடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவேன் என்று சொல்லிக்கொண்டு 10 அடி அந்த பக்கம் வைக்க முன்ன பொட்டாண்டு வைக்கலாம் உளுந்த பாருங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். ஆமீன். செல்ல அப்படியே அடிபட்டு கீழே விழுந்தது. வெட்டமே இருட்டாக இருந்துச்சு. எழும்பி அதையெல்லாம் துடைக்க கூட முடியாத சூழ்நிலை. அப்படி சாதம் சேற்றையெல்லாம் துடைத்து கழுவி விட்டு நான் உள்ளாடி போய் இந்த காணிக்கையை பெற்றுக்கொண்டு மறுநாளில் மகிமையான ஊழியத்தை செய்தெடுக்க கர்த்தர் கிரியை செய்தார். எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன்னா, இயேசு நம்ம எத்தனை முறை இப்படிப்பட்ட சூழல் நாம் விழுந்தாலும் நம்ம ஆண்டவர்களுக்கு ஒரு ஒப்பீனியன் பண்ணுவோம், நான் விழமாட்டேன், நீ அடுத்த செகண்டே விழுந்து கீழே கிடப்போம். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்த அந்த காரியம். நான் விழமாட்டேன், என்னை வாய் சும்மா தானே இருக்கணும், என்னை வாய் சும்மா இருக்கலை. சும்மா கேட்டாரா, நான் விழமாட்டேன், நான் எழும்பு கட்டுவேன் நீ நாட்டுவேன் நீ. ஆனால் நான் சும்மா அந்த ஆதங்கத்தில் பிசாசு என்னை பலவீனப்படுத்த முடியாது, நீ அந்த ஆதங்கத்தில் சொன்னேன். என்னை பிசாசு நினைச்சு விட்டான். நிற்பேன் என்று சொல்லுற விழாதிற்கு சின்ன வருஷத்தின்படி பட்டாண்டு போய் விழுந்துட்டோம் பாருங்க. அதுக்கான வருஷத்துக்கு சம்மந்தம் கிடையாது. வேற ஆனாலும் நான் உங்களை வேறு வழி இல்லாமல் அப்படி சொல்லிக்கிட்டு போகிறேன் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நான் நிற்பேன்னு சொல்லும்போது நம்ம விழுகல் உறுதி. ஆனாலும் அப்போ சொல்லணும், விழுந்துக்கிறதுட்டு நிற்பேன் சொல்லுங்க, நிற்பேன். எழுப்பி நடக்கவே முடியல. ஆமீன். நான் அடிக்கடி உங்களுக்கு ஒரு கதையை சொல்லி, எங்கள் வீட்டில் ஒரு மனுஷன், அவனை விசுவாசத்தை பாருங்க, அந்த மனுஷனையும் எழுப்பி நடக்கவே முடியாது. அந்த மனுஷனுக்கு மனைவி தான் உதவியே செய்யணும். சோறு கூட பறிச்சு கொடுக்கிற சூழ்நிலை, கக்குது கூட தனியாக போக முடியாது. அப்படிப்பட்ட ஜெப வீட்டில் ஒரு பேஷண்ட்டாக வந்து இருக்கிறாங்க. இருக்கும்போது அவங்க மனைவியில் என்னமோ இவருக்கு தகப்பனுக்கும் இவருடைய மனைவிக்கும் பிரச்சனை. அவர் இவருக்கு தகப்பன் அவர் அடிச்சு விட்டார் போல அந்த அம்மாவை, இவருக்கு மனைவியை. அதாவது மருமகளுக்கும் மாமனாருக்கும் பிரச்சனை, அங்கே அடிச்சிருக்கு. ஒன்று அவர் சொல்கிறாரு, அவர் இந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு கடவுள், அதாவது அந்த தகப்பனுடைய பிள்ளை சொல்கிறாரு, அவனை காய்ச்சி காலை ஒடிச்சிட்டு வாடி நான் பார்த்துக்கிறேன். இவருக்கே எழுப்பி நடக்க முடியல. அதை இவருக்கு அந்த வார்த்தையில் வல்லமே பாருங்களேன், அவங்க தைரியத்தை பாருங்க. மனுஷன நான் பார்த்துக்கிடுவேன், இவருக்கு சாப்பிட கூட முடியல. நான் பார்த்துக்கிட்டே சிரிக்கிறேன் பாருங்க. நான் கேட்டேன், ஏயா ஒன்னால எழுப்பி நடக்கவே முடியலையா? இந்த வார்த்தையை நீ ஜெபத்தில் இருந்துக்கிட்டு ஆண்டவரே என் நடக்கவேன்னு கேட்டு இருக்கும்போ பெத்த தகப்பனுக்கு அடிச்சு காலை ஒடின்னு சொல்லுறியே. ஆமீன் மக்களே, ஆமீன். இந்த நினைவோடு இந்த வீரத்தோடு இருந்தா எப்படி நடக்க முடியும்? ஆனாலும் அது ஒரு வார்த்தையை வச்சு நான் மெச்சிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் செய்வேன், என்னால் முடியும், என் மனைவியை காப்பாற்ற முடியும், வைராக்கியம் பேச வைக்கணும். இது கூட ஆண்டோருக்கு புரியும். ஆமீன். ஆனால் அந்த மனுஷன் நல்லபடி இருக்கவோ தாய்த்தவோ நல்லா கவனிச்ச மனுஷன். இப்போ பிள்ளைய பிரிஞ்சு நிற்கிறதுனால அவருக்கு வந்து வேலைனால அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு. இந்த பிள்ளையும் மதிக்க பேச்சு கேட்டு நம்ம பேசிட்டாங்க. இதான் நடக்கிற சமூகம் எனக்கு தெரியுது. இது கர்த்தரும் அறிவார். அதான் ஆண்டவர் நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ள விழுந்தாலும் அவன் எழும்புவான். அதை நீ என்ன செய்யணும்?
வைராக்கியம் பண்ணிக்கணும். விழுந்தாலும் எழும்புவேன். அந்த இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது, நம்மை நடத்துகிறது. நடந்த உண்மை சாட்சி. ஆமீன். வைராக்கியம் நோக்கணும். அவர் கிருபைகள் நிற்கணும். என்னால் சாதிக்க முடியும். கால் இருக்க, கை இருக்கோ, என்ன எது இருக்கோ, பொண்ணு இருக்கோ, பொருள் இருக்கோ, என்னை கர்த்தர் உருவாக்கிறவர் எனக்குள்ள இயேசு. எனக்குள்ள இயேசு. எனக்கு சாதிக்க முடியும். எந்த ஒரு மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளி எந்த ஒரு மனுஷியையும் ஆகாது எல்லாரும் சொல்லுவாங்க. என்னை பெற்ற தகப்ப என்ன சொன்னார், இதாவது ஒன்று விளங்க அப்படின்னு இதுவும் விளங்காத போகும். ஆமீன். யோபை பார்த்து கட்டின மனைவி சொன்னா, ஐயா இன்னும் உண்மையா இருக்க, தேவனை தூஷித்து செத்து போனா. அவர் நினைச்ச, நீ செத்தாயதாயா எனக்கு புதிய வழிபிறக்கும், நீ செத்து போன்னு. ஆனா அவளுக்கு கூட்டுக்கண்ணு திறக்கல. யோபுக்கு தெரியும் கர்த்தனை ஆசீர்வதிப்பார். அவள் வஞ்சிக்கப்பட்டவள், யோபின் மனைவி. ஆனாலும் நீ வஞ்சிக்கப்பட்டவன் அவன் சொல்ல விரும்பல. உத்தமன், நீதிமான், கர்த்தரை அவரை குறித்து சாட்சி போயிருந்த மனுஷன் இன்று வெறுமையா இருக்கிறாரு, சோர்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவளுக்கு தெரியல எதுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு. நீ அந்த மனுஷன் சொல்றா, உனக்கு கூட இருந்த உத்தமர்கள் சொல்வார்கள், நண்பர்கள் சொல்வார்கள், இனி உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம். உன்னை விழுந்து போக பண்ணுன, விழுந்து போனேன்னா உன்னை எலும்பு செய்ய முடியும். நீ எலும்பு, ஏன் படுத்திருக்கிற எலும்பு, எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். ஆண்டவர் தேவ மனுஷன் மூலமாக, நான் தேவனுடைய மனுஷன், நானோ என்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனை காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டு அருளுவார். பார்த்தீங்களா? யோசிச்சார். பார்த்தீங்களா? ஓடி பச்சிக்கிறீ போல பேசாத. ஆனாலும் மனைவியை பேச்சு சொல்லுன. எவ்வளோ உத்தமை. கட்டுவேன்னு சொல்லிட்டு போகிறேன், அப்படியே விழுந்து கீழே படுத்துட்டேன். அவ ஒன்று, ஆமாம் நீ இப்படிதான் கல்லாம் கட்டோம். மூர்க்கப்படவே இல்லை. இன்னும் கட்டுவேன், இன்னும் எழுப்புவேன், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவேன். பல ராஜ்யத்தில் பூமியில ஸ்தாபிக்கிறதுக்கு பாடுபடுவேன். எல்லா பரிசு போன ஜனங்களையும் உயிரோடு எழுப்புவேன். பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களை உயிரோடு எழுப்புவேன். அதிக பாவிகள் மனம் திரும்ப பாடுபடுவேன். இயேசுவுக்காய் நிற்பேன். சத்திய வசத்தை நிற்பேன். குடி வெறியினாலும் உச்சத்தினாலும் வேசித்தனத்தினாலும் ஆவியில பிடிக்கப்பட்ட ஜனங்களை ரட்சிப்புட நடத்தும் வைராக்கியமா நிற்பேன். இயேசுவுக்காக எதையும் செய்வேன். இயேசுவுக்காக, ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக. அது ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லிமோ பாகுபாடு இல்லை, பிரிவினை இல்லை, மார்க்க பேதம் இல்லை. இயேசுவுக்காக, தேவ ஜனத்தின் ரட்சிப்பிற்காக. கிறிஸ்தவனுக்கு மற்றும் இயேசு தெய்வம் இல்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டு வாழ்கிற ஜனத்துக்கு மற்றும் கிறிஸ்து ரட்சகர் இல்லை. உலகத்துக்கே ரட்சகர். கடந்த நாளில் ஒரு சில காரியங்களை கேட்டேன். ஒரு நம்ம இந்தியாவில் உள்ள ஒரு பேர் தலைவர், நம்ம எங்கள் இந்தியாவுக்கு இவர் நம்ம ரட்சகர், உலகத்துக்கு இயேசு ரட்சகராக இருக்கிற போல இந்தியாவுக்கு இவர் தான் ரட்சகர் என்று சொன்னார். இந்தியாவுக்கு ஒரு உலகத்தில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற ஒரு தலைவர் ரட்சகர் என்று சொன்னாலும் உலகத்து இயேசு தலைவர் அவர் ரட்சகர் என்றார். அவர் தான் மெய்யான ஒளி.
உலகத்துக்கு ஒரு மனுஷன் ஒளியாக இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனும் ஒளியாக இருக்கணும். அவர் மற்றும் எல்லாருமே ஒளியாக மாறணும். இதைத்தான் கர்த்தர் பரலோராஜ்யம் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் ஒளியா மாறும்போது இந்த தேசம் இருள் இல்லை, இருள் வெளிச்சம். அதாவது 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லும், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நான் இருள இருக்க நீ நினைக்கிற பொல்லாத பிசாசு, வழி தெரியாம இருண்டு போய் இருக்கிறேன்னு நினைச்சாத. இருள் இருந்தாலும் கர்த்தர் மேல் வெளிச்சமாயிருக்கிறார். ஆகவே இருள் என்னை மேற்கொள்வது இல்லை. அந்த விசுவாசம் நமக்குள்ள வேணும். விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் நம்ம விசுவாசம் செய்வோம், மந்திரவாதத்தை ஜெயிப்போம், வெளிசூன்யத்தை ஜெயிப்போம், பாவத்தை ஜெயிப்போம், சாபத்தை ஜெயிப்போம், இந்த உலகத்தையே ஜெயிப்போம். அப்போ உலகத்தின் இரட்சகர் இயேசு என்றால் உலகத்துக்கு நாம் இயேசு இரட்சகராயிருந்தால் நாமும் உலகத்துக்கே ஒளியாயிருப்போம். நாம் உலகத்துக்கே இரட்சகராயிருப்போம். அவருடைய சாய் நமக்குள்ளே இருக்கிற ஒளியினால், அவருடைய சாய் நமக்குள்ளே வெளிப்படுகிற ஒளியினால், அவருடைய அந்த கிரீடம் நம்முடைய தலைமையில் சூட்டப்பட்டிருக்கிறபடினால், அவருடைய முட்கிரீடம் நமக்குள் சூட்டப்பட்டிருக்கிறது. நாம் உலகத்திற்கு ஒளியாகும். நாமே உலகத்துக்கு வெளிச்சம். அது கால்களுக்கு தீபம். ஒவ்வொரு ஆத்துமாவின் கால்களுக்கும் தீபம். கர்த்தர்க்காய் காத்திருக்கிற ஜனங்களுக்கு நீங்களே வெளிச்சமாவீர்கள். நீ ஆண்டோருக்கு அப்படியே மாற்றப்பட வைராக்கியமாய் விழுந்து கிடந்தாலும் உன்னை எழுப்ப வளமுள்ள தெய்வன் என்பது உறுதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், அப்போ ஒரு மனுஷன் வசத்தை கண்டுகொள்ள வேண்டிய காரியம். ஒரு நீதிமொழிகள் 24 மீகா நம்ம 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நான் வேண்டால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன், என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துரு பெயருக்கு உருவமாய் நீ சந்தோஷப்பட்டு நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கருதினால் விழுவதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம். இன்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு நீ பேச போகிற வசனங்கள் வார்த்தைகள் தொடர்ந்து கேட்கும்படி முடித்திருங்க. விழுந்த உங்களை கர்த்தர் நீ எழுப்பிவிட போகிறார். இந்த 3ஆம் மாதம் இந்த நாளில் வைக்கப்பட்டிருக்கிற என் தேவ பிள்ளையே, ஒரு நாட்களில் உன்னை எழுந்திருக்க பண்ணி 2024ஆம் ஆண்டுள்ள வாக்குத்த வார்த்தை வசனங்களை உங்களுக்கு உரித்தாகும்படிக்கு அறுவடை காணும்படிக்கு உன்னை எழுந்திருக்க பண்ணி கர்த்தர் எந்த இடத்தில் வைக்க போகிறார். பயப்படாத. ஜெபிப்போமா? ஜெபி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இப்போதே இந்த செய்தி மூலமாக ஜெபிக்கும் போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லத்திலும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு செல்லுவதாக இயேசுவின் நாமத்தில் இப்போதே அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். வானமற்ற பொல்லாத ஆவின் சேனையுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. இஸ்ரவேல் சேனைகளின் தகப்பன் இயேசு வாழ்கிறார் என்பது தேசத்தின் ஜனங்கள் காணும்படிக்காக அப்படி இரக்கம் செய்வீராக. உம்முடைய வல்லமை எங்கள் தேசம் எங்களும் புறப்பட்டு செல்லட்டும். உம்முடைய ஒளி தேசம் எங்கும் புறப்பட்டு செல்லட்டும்.
இயேசுவின் நாமத்தில் இந்த இல்லத்தின் சத்தங்கள் தொனிக்கிற, இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளிச்சம் உண்டாவதாக. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்காக அப்படி இரக்கம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என் தெய்வ பிள்ளையே இப்போது என்னோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு வாழ்கிற உலகத்தில் வருகிற அந்த பரிசுத்தாவுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளையுடைய இல்லங்களிலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய சத்தத்தின் மூலமாக ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு ரட்சிப்பு உண்டு. ஆவியானவர் எங்குண்டோ அங்கு சமாதானம் உண்டு. ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. பிசாசு பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது. என் ஜனத்தை ஒன்றும் செய்ய முடியாது. மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியாது. பிரிவினை ஒன்றும் செய்ய முடியாது. பெற்றோர்கள் இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் இருப்பார். பெற்றோர்களை இழந்து நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துவார். பிள்ளைகளை இழந்து தவிக்கிற பெற்றோரை கர்த்தர் பாதுகாப்பார். கணவனை இழந்து நிற்கிற மனைவியை இழந்து நிற்கிற கணவனுக்கு பாதுகாப்பாய் கர்த்தர் இருப்பார். நண்பனை இழந்து நிற்கிற, தோழியை இழந்து நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துவார். துக்கம் தாங்காதபடிக்கு பாரத்தோடு இருக்கிற மகனே, தாயே, தகப்பனே, சகோதரியே, ஆமேன். தாயே, தகப்பனே, நீ வைக்கப்பட்டு போவதில்லை. இப்போதே பலப்படு, ஜபித்து பலப்படு. ஈஸ்வரின் சேனைகளின் தகப்பன் இயேசு உன்னோடு இருக்கிறார். வல்லமை புறப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள். இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்தபடி நன்றி. தொடர்ந்து ஆளுகை செய்யும், தொடர்ந்து பலப்படுத்தும். எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை உறுதிப்படுத்தும். மகிமையின் தெய்வம் நீர் என்பது எங்கள் ஜனங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக விடுதலை கொடுத்து பாதுகாத்து கொள்வீராகும். இயேசுவின் நாமத்தில் கண்டு கொடுக்கிற பலப்படுத்து நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இளைஞர்களே, இன்றைக்கு நிகழ்ச்சி கேட்டீங்க. தொடர்ந்து இயேசு வாழ்றார் ஜெபம் வருகிற வேத வசனங்களை, வார்த்தைகளை கேட்கும்படிக்கு தொடர்ந்து இணைந்திருங்க. கர்த்தராமை கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். தேங்க்யூ.